பிரெண்ட்ஸ் திரைப்படம் விஜய் அண்ணாவோட படத்தை நம்ம 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரோகிணி, கமலா இப்படி முக்கியமான சென்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணி நம்ம டிவிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் விஜய் அண்ணாவோட ரசிகர்களும் சூர்யா அண்ணாவோட ரசிகர்களும் கொண்டாடி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சித்திக் இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இசையமைக்க இன்னைக்கு பெரிய ஒரு சீரியல்லாம் எடுத்தவர். அதுக்கப்புறம் ஸ்வாகா சித்ரான்னு ஒரு தயாரிப்பாளர் எடுத்து நம்ம யுவன் சங்கர் ராஜா பாட்டெல்லாம் பாடி நம்ம இசைஞானி இளையராஜா ஐயா இசையமைச்சு பட்டி தொட்டி எல்லாம் 2000த்துல செம்ம ஹிட்டு படம். இன்னைக்கும் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக அண்ணன் இன்னைக்கு ஒரு டிவிக்கு தலைவரா உயர்ந்திருக்கிறாரு. அப்படி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 3 மணி ஷோ கமலால பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா அப்பயே நாங்கெல்லாம் நிறைய வட்டம் தியேட்டர் போய் நாங்க இந்த படத்தை பார்த்துருக்குறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா எங்க அண்ணன் அரவிந்தனா கலக்கி எடுத்திருப்பாரு, சந்துருவா சூர்யா அண்ணன் கலக்கி எடுத்திருப்பாரு. அதுல ஒரு சிறப்பு நேருக்கு நேருக்கு அதுல 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. 2வதா ஜோடி சேர்ந்து நடிச்ச படம் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரமேஷ் கண்ணா 3 ஃப்ரெண்டுல 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரிதா மேடம், நம்ம ராதா ரவி அப்பா, அதுக்கப்புறம் தேவயானி மேடம் ஹீரோயினா, அப்புறம் அபிநயஸ்ரீ நம்ம அனுராதா மேடத்தோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் படம் 16 வயசு அந்த படத்துல, அதுதான் ஃபர்ஸ்ட் படம். இன்னைக்கு மாஸ்டரா அவங்களும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நம்ம நடிகர் சங்கம் அந்த அண்ணன், அவருதான் வில்லனா பண்ணிருப்பாரு. பிரமிட் நடராஜ் சாரு, சரிதா மேடம், SN பார்வதி அம்மா, அப்புறம் மற்றும் சார்லி சாரு, அப்படி நிறைய நடிப்பு பட்டாளங்களே வடிவேல் சாரு, அப்படி நடிகர் பட்டாளமே இந்த படத்துல நடிச்சு படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டைய கலப்பன படம்னு சொல்லணும். ஆமாங்க, என்ன இந்த படத்துல ஒரே ஒரு ஒன்லைன் கதைனா இன்தக்க அசையா இருக்குதான்னு ஊர்ல இருக்கிற பொண்ணையெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு நம்ம மக்கள் மன்னர் தளபதி. ஆமாங்க, அதுல 3 பேர் ஊர்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரண்டிஸா ஒரு ஜமீன் இதுக்கு வேலைக்கு போறாங்க. அங்க நடக்கிற ரகலை. அதுக்கப்புறம் அங்க இந்த அபிநயசி சூழ்ச்சியால லெட்டர்லாம் கொடுத்து தேவயானிய கல்யாணம் பண்ற சூழ்நிலையா இருக்கு. இங்க வந்தோடனே இவங்க விஜய் சாரை என்னைக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெறுக்கிற மாதிரி இருக்கிறாங்க தேவயானி மேடம். அப்படி கதைக்களம் நகர்றப்ப உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக படுக்கை அறைக்கு யார வேணாலும் வர சொல்லுவான்னு சொல்றப்ப சட்டையை பிடிக்கிற சீனு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப தம்பிய சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டோட தம்பிய தெரியாம அவர் விளையாடுறப்ப அந்த பெட்டியில லாக் ஆகிடுது. அதை மறைக்கிறாரு. அது ஒரு கட்டத்துல சந்துருக்கு தெரிஞ்சு அரவிந்தனை எதிர்த்து விஜய் அண்ணாவை எதிர்த்து சண்டை போட்டு 2 பேருமே நான் வேற நீங்க வேறன்னு சொல்லி பிரிஞ்சுட்டு அவரு இதுக்கு போறப்ப தனியா பிரிஞ்சு போறப்ப அங்க ஒரு ஃபைட் ஆகுது. அந்த பள்ளத்துல விழுந்துடுறாரு. என்ட்ரெண்டிங் சீனே ரேக்லா ரேக்லா மாட்டு வண்டி இதுதான் என்ட்ரன்ஸ். சூப்பர் என்ட்ரி சீனு விஜய் அண்ணாவுக்கு சூர்யா அண்ணாவுக்கும் தான். அப்படி ஆரம்பிக்கிறது. இவர் பள்ளத்துல விழுந்து மென்டல் ஆகி ஒரு ரூம்ல இருப்பாரு அரவிந்தன் நம்ம விஜய் அண்ணா. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆயிட்டாரு, நீங்க பாருங்கன்னு தேவயானி கூப்பிடுது. அதுதாங்க ஒரு சின்ன சிம்பிள் கதை தான். ஆனா நண்பனுக்காக ஐயோ போராடுற அந்த சீனு, நண்பனோட தம்பிய கொன்னுட்டு அவரு அழுவுற சீனு, கடைசியா அப்படி படத்தை முடிச்சிருப்பாரு சித்திக்கு டைரக்டர். இனிமேலாம் அந்த மாதிரி ஒரு படம்லாம் வருமானதே ஒரு டவுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொண்டாடின படம். இன்னைக்கு 2K கிட்ஸ், நீங்க அப்பதான் பிறந்திருக்கீங்க, கை குழந்தையா இருக்கிற குழந்தைங்கலாம் இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அண்ணன் படத்தை தியேட்டர் நம்ம நிறைய இதுல 1000 வட்டம் நம்ம பார்த்த படம் தான். ஆனா எத்தனை வட்டம் பார்த்தாலும் நம்ம தியேட்டர்ல ரீரிலீஸ்ல நம்ம தளபதிய இன்னைக்கு ஒரு டிவிக்கு தலைவரா இன்னைக்கு நம்ம தமிழக மக்களுக்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாருங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. கண்டிப்பா எனக்கு அண்ணன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான் சொல்லணும். என் பையன்லாம் வெறித்தனமான தாயா தளபதியா, தளபதி தாய், தளபதியே தாயா ஆக்கிட்டான் என் பையன்லாம், நிதிஷ் எல்லாம். அப்படி கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
நவம்பர் 21ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ஒன்லைன் கதை தான். ஒரு நண்பனோட குழந்தைய, அதாவது தம்பிய வந்து தெரியாம ஒரு தவறுதலா பண்ணி அவரால் ஒரு உயிர் போகுது. அதுக்காக 2 பேரும் ஃப்ரெண்டு பிரிஞ்சு மறுபடியும் இணையறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பாட்டெல்லாம் பட்டைய கலப்புற மாதிரி இசைஞான இளையராஜா அப்பாவோட இசையில மாபெரும் வெற்றி பெற்ற படமா இந்த படம் அமைஞ்சு, அபிநயஸ்ரீ இன்னைக்கு கூட அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரா அவங்களும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தேவயானி மேடம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்படி இந்த படத்துல எல்லாருமே ஸ்கோர் பண்ணி அருமையா நடிச்ச படம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு எங்கோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ணனுக்காக, இந்த மன்னனுக்காக. மக்கள் மன்னனே, அன்பான அண்ணனே, பெரியாரின் பேரனே, எளியோரின் காவலனே, அண்ணா மன்னா எங்கள் உரிமையின் காவலன். அண்ணனை பாக்குறப்பெல்லாம் அந்த பாட்டை பாடுற மாதிரியே இருக்குது. அப்படி இன்னைக்கு ஒரு டிவிகே தலைவரா உயர்ந்து 25 வருஷத்துல மக்களுக்காக இந்த மக்களையே ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு தலைவராகி நாளைக்கு 26ல ஒரு சிஎம் ஆக போறவரோட படத்தை இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. மக்கள் ரசிகர்கள் கொண்டாடுற அந்த குதூகலத்தை பார்த்தா யூடியூப்ல எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க ஐயோ எங்க அண்ணன் உயிரை விடுதுங்க, அப்படிதான் வந்து சொல்லணும். அவரோட பேரை கேட்டாலே உயிராகும். கண்டிப்பா அவரோட மனசே பெரிய மனசுதான். அப்படி மக்களுக்காக ஒரு ஃப்ரெண்டா இன்னைக்கு வந்திருக்காரு. அன்று ஃப்ரெண்ட்ஸா இருந்தவர் இன்று தலைவனாக மாறி அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே அவங்க ரசிகர்கள், நம்ம ரசிகர்கள், என் குழந்தைங்க, அவரோட ரசிகர்கள் என்னோட குழந்தைகள். ஏன்னா என் பையனும் அதே டீன் ஏஜ் தான், 19 தான். அதனால வந்து என் பையன் முதல் ஷோவுக்கே போயிட்டான். சொல்லவே வேணாம், போய் படத்தை பார்த்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டோட பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்கணும், தாயோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கூடாதான் அப்படின்னு போயிட்டாங்க. கண்டிப்பா சுகந்தி அக்கா சேனலுக்கு என்னோட தங்க குட்டிகளும் சிங்க குட்டிகளும் என் தமிழக மக்களும் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் யூடியூப்காரங்களும் எல்லாருமே அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கா நீ இப்படி பேசுக்கா, அப்படி பேசுக்கா, நீ தப்பா பேசுறக்கா, ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க, ஆதரவு தெரியுங்க. நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அக்கா பேசுறேன். ஓகேவா? கண்டிப்பா அதான் உண்மை. அண்ணன் வாழ்க, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க, ஃப்ரெண்ட்ஸ் படம் வாழ்க, அண்ணனோட டிவிகே வாழ்க, டிவிகே தொண்டர்கள் வாழ்க, என் குழந்தைங்க வாழ்க, எல்லாரும் வாழ்க. நல்லா இருப்போம்.